திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக எம்எல்ஏ சௌந்தரபாண்டியன் இயற்கை எய்துவிட்டதால் அந்த தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என எம்எல்ஏ சௌந்தரபாண்டியன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சம்பவம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் லால்குடி தொகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவு கட்டிடம் அமைப்பதற்கான இடத்தை அரசு அதிகாரிகள், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டது குறித்த புகைப்படங்களை பதிவு செய்திருந்தார். அமைச்சர் கே.என். நேருவின் பதிவிற்கு லால்குடி எம்எல்ஏ சௌந்தரபாண்டியன் தன்னை எந்தவித அரசு நிகழ்ச்சிக்கும் அழைப்பதில்லை, மேலும் தனது தொகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்காக இடங்களை ஆய்வு மேற்கொண்டபோது அழைக்காத காரணத்தினால் இப்படி ஒரு கமெண்ட் பதிவிட்டு அதிர வைத்துள்ளார். லால்குடி எம்எல்ஏ சௌந்தரபாண்டியன் கடந்த 4 முறை எம்எல்ஏவாக பதவி வகித்து வருகிறார். கடந்த தேர்தல்களில் திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் 8 தொகுதிகளை இழந்த பொழுதும் இவர் மட்டுமே லால்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு லால்குடி எம்எல்ஏ சௌந்தரபாண்டியன் தனது பதவியை ராஜினாமா செய்ததாக வதந்திகள் பரவி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் இதனையடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக அமைச்சர் கே.என். நேரு மற்றும் சௌந்தரபாண்டியன் இருவரையும் நேரில் அழைத்து சமாதானம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய முகநூல் பதிவு குறித்து திமுக வட்டாரங்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது முதல்வரின் பார்வைக்கு சென்று இதற்கான தீர்வு எட்டப்படும் என திராவிட முன்னேற்றக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லால்குடியை பூர்வீகமாக கொண்ட அமைச்சர்களான நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருவரும் லால்குடி தொகுதி எம்எல்ஏ சௌந்தரபாண்டியனை புறக்கணிப்பது என்பது லால்குடி தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதே நேரம் தொடர்ந்து அவமானங்களை சந்திக்காமல் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் எனவும் சௌந்தரபாண்டியன் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் அவர் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீடிப்பாரா அல்லது மாற்றுக் கட்சியில் இணைவாரா என்பது விரைவில் தெரியவரும்.